தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போவது இயற்கை. சிலர் சரீரத்தில் சோர்ந்து போகிறார்கள், சிலர் ஆத்மாவில் சோர்ந்து போகிறார்கள், சிலர் ஆவியில சோர்ந்து போகிறார்கள். சரீர களைப்பினாலும் சோர்வு வருகிறது. சில நேரங்களில் ஆன்மீக தோல்விகளினாலும் சோர்வு வருகிறது. சோர்வு வர ஆயிரக்கணக்கான காரணங்கள் உண்டு. சோர்வினால் வாழ்க்கை கசக்கிறது, மனம் திடனற்று போகிறது, தைரியம் குறைந்து போகிறது, மனம் சலித்து போகிறது. நான் பயனற்றவன், பிரயோஜனமற்றவன், எனக்கு ஒருவருமே இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மை இருதயத்தை பிழைகிறது. சோர்வு வந்துவிட்டால் கூடவே கவலை வரும், கலக்கம் வரும், பயம் வரும், பலவீனம் வரும், தானாகவே எல்லாம் வந்துவிடும். தலைவலி வருவது பாவம் அல்ல. ஆனாலும் சோர்வு நேரங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியம். சிலர் சோர்வை மேற்கொள்ள பாவ சந்தோஷத்திற்கு போய்விடுகிறார்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு வந்துட்டுனா ஒரு நேரம் போனோம். சில பேர் குடிப்பாங்க, குடித்து வெறிப்பார்கள். சில பேர் அடைக்கலம் தேடுவார்கள். அப்பொழுதுதான் அந்த செய்கை பாவமாகி விடுகிறது. சோர்வு மனிதனுக்கு மனதிற்கு வரும்போது, சரீரத்தில் வரும்போது அவன் தன்னை காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். மேலுள்ள வசனத்தை நாம் பார்க்கும்போது 3 வகையான முக்கியமான ரகசியங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. நாம் சோர்ந்து போகிறவர் அல்ல. கர்த்தர் சொல்றார், நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சோர்ந்து போகிறது அல்ல. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இனி அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்றுதான் அது கீழுள்ள வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். கடல் இருக்கிற வரையிலும் அலைகள் இருக்கத்தான் செய்யும். சாத்தான் இருக்கிற வரையிலும் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். சோர்வுகளும் இருக்கும். கடலின் மேல் முன்னேறி செல்கிற கப்பல் கொடிய அலைகளையோ வீசும் புயல் காற்றையோ கடல் கொந்தளிப்பையோ பொருட்படுத்தாமல் முன்னேறி செல்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சோர்வுகளை அகற்றி சத்துவத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமா தருவார். கர்த்தர் நமக்கு நிச்சயமா தருவார். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும் என்று வாசிக்கிறோம். சத்துருக்களினால் சோர்ந்து போகாமல் அவர்களை மேற்கொள்ளுகிற வல்லமையும் பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு தந்தருள்வார். இஸ்ரவேலின் ஜனங்கள் கானானை நோக்கி போன போது ஏற்கனவே கானானியர் அவர்களுடைய வருகை எண்ணி தங்களுக்குள் சோர்ந்து போயிருந்தார்கள். யோசுவா 2:9 வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்த தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்பதாக அங்கே வேதம் சொல்லுது. கானானிய ராஜாக்களின் இருதயம் கரைந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். யோசுவா 5:1 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்மை கண்டுதான் சத்துருக்கள் சோர்ந்து போக வேண்டுமே தவிர நாம் அவர்களை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்வு பல வகையில் வருதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களோ காரணம் இல்லாமல் பயந்து, கானானிலே ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறார்கள், அங்கே அரணான பட்டணங்கள் இருக்கின்றன, கானானியருக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளி போல காணப்பட்டோம் என்று சொல்லி சோர்வடைந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகக்கூடாது. துர்ச்செய்திகளை கேட்டு சோர்ந்து போகிறது உண்டு. துர்ச்செய்திகள், சில செய்திகள் வரும்போது நமக்குள்ள சோர்வு உண்டு. சில பேர்கள் சில நேரங்களில் நம்மை திட்டும்போது பேசும்போது நமக்கு சோர்வுகள் உண்டு. வியாதிகள் வரும்போது சோர்வு உண்டு. தனிமை வரும்போது சோர்வுகள் உண்டு. எதையாவது இழந்து விட்டால் சோர்வுகள் உண்டு. இப்படியாக சோர்வுகள் பல வகையில் பல சூழ்நிலையில நமக்கு வருவது இயற்கை. இதை மேற்கொண்டு கடந்து போவது மிகவும் அவசியம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 வசனத்துல, சோர்ந்து போகாமல்
எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்பர் 1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஓமையை சொல்லி ஆண்டவராகிய இயேசு பேசுவதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 24:10 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படின்னு வாசிக்கிறோம். மூன்றாவது யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நான்காவதாக நீதிமொழிகள் 3:11 வாசிக்கும் போது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. எபிரேயர் 12:5-6 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஐந்தாவதாக பார்க்கும்போது எபிரேயர் 12:3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஐந்தாவதாக நற்கிரிகள் செய்வது சோர்ந்து போகாதீர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் 2:7 வாசிக்கிறோம். ஏழாவதாக பார்க்கும்போது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:13 சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும், அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்பர் 1 ஜெபிக்கணும். நம்பர் 2 ஆபத்து காலத்தில் சோர்ந்து பெறக்கூடாது. நம்பர் 3 உபத்திர காலத்தில் சோர்ந்து பெறக்கூடாது. நம்பர் 4 கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து பெறக்கூடாது. நம்பர் 5 ஆத்மாவில் சோர்ந்து பெறக்கூடாது. நம்பர் 6 நற்கிரிகளை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நம்பர் 7 நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த பூமியில கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்கள் வரைக்கும் திடன் உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் தேவன் மேல் வைத்தவர்களாக, தொடர்ந்து பயணிக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் மேற்கொள்வர்களாக, மேற்கொண்டு கடந்து போக முடியாத கிருபையை தருகிறவரை நோக்கி நாம் பார்க்கணும். அதனால அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுக்கிறார். சத்தம் இல்லாதவங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து உங்களை வழி நடத்துவார். கவலைப்படாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல காற்று, கடல் இருக்கிற வரைக்கும் காற்று வீசதான் செய்யும். அதனால சோர்ந்து பெறக்கூடாது. இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கடைசி வரைக்கும் வெயில் மேலே படும், பனிகள் படும், மழை விழும், எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. அதுலேயும் கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தரை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோர்வுகளுக்கு இடம் கூடாதபடி எழுந்திருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.